ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். யூசர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்க காட்டுல வந்து வீடு தனியா நடுக்காட்டுல தனியா வீடு கட்டியிருக்காங்க. அவங்கள தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண போறோம். அது யாருன்னா இவங்க தான். இந்த அம்மா தான் வந்து நடுக்காட்டுல வந்து வீடு கட்டி அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கே ஆடு, கோழி எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட விவசாய முறையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. அம்மா உங்க பேர் என்ன பேருங்கம்மா? அமிர்தவல்லி. அமிர்தவல்லி. சரி. இவங்களுடைய வீட்டுக்கு வந்து நம்ம காட்டுக்குள்ள நடுக்காட்டுக்குள்ள போகணுங்க. அதனால வாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். வேகமா நடக்கிறாங்க அவங்க என்ன விட்டுட்டு. வாங்க பார்க்கலாம். இதான் வந்து ஒத்தையடி பாதை. ஒத்தையடி பாதையில நம்ம நடந்து போறோம். இதுல வந்து நிறைய காட்டு எருமைகள் வரும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வழியில எப்பவுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அவங்க காட்டுக்கு போறதுக்கு ரொம்ப மேடா இருக்குதுங்க. அதனால ரொம்ப மூச்சு வாங்குது. அவங்க வேக வேகமா நடக்கிறாங்க, நம்மளால நடக்க முடியல. இருந்து பார்க்கலாம். அவங்க வீட்டு பக்கமா ரீச் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். சத்தியமா நடக்கவே முடியலங்க. பயங்கர மேடா இருக்கு. இவங்கெல்லாம் எப்படிதான் நடந்து போறாங்களோ தெரியல. பக்கமா இருந்தது. ரொம்ப சுத்தம் அந்த வழி. இந்த வழி ரொம்ப சுத்து. இன்னொரு வழி அங்க இருக்கு. இன்னொரு வழி அந்த பக்கம் இருந்தது, அதை அடைச்சிட்டாங்க. அது பட்டாக்காடுன்றது. இது வந்து இந்த வழிதான் போகணும்னு விட்டுக்கிறாங்க. அப்படியா? அந்த வழியா இருந்தா இன்னும் 5 நிமிஷத்துல ரீச் ஆயிருக்கலாமா? போயிருவோம். 10 நிமிஷத்துல. 10 நிமிஷம். அப்போ சத்தியமா முடியல, தலையெல்லாம் சுத்துது. தலையெல்லாம் சுத்துதா? என்ன பண்றது? வந்துட்டுமா? சரி சரி. இதுக்கு மேலதான் எங்க காடு. இதுக்கு மேல ரீச் ஆயிட்டுங்க. அப்போ ஆடு வளர்த்து இருக்காங்க. இருங்க வீடியோலாம் ஷூட் பண்ணலாம். வழி வேற வழி அங்க போகலாம். இருங்க. நல்ல வேலை ரீச் ஆயிட்டுங்க. அப்போ சத்தியமா நடக்கவே முடியல. பாருங்க, நடுக்காட்டுல ஒரே ஒரு தகர சீட்டு போட்டு மண்ணால ஆன வீட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கல்லு வீடு சாரி, கல்லு வீடுங்க. அழகா ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்குதுங்க. இதுக்கு பார்க்கலாம் வாங்க. பீன்ஸ் கொடியெல்லாம் நட்டு வச்சிருக்காங்க. என்னென்ன நட்டு வச்சிருக்காங்கன்னு இவர்கிட்டயே கேட்கலாம். இவர் தான் அந்த காட்டுக்கு ஓனர். அவங்களுடைய ஒய்ஃப் தான் இவங்க. சரி, இந்த இடத்துல என்னங்க போட்டிருக்கீங்க? முருகை பீன்ஸ். இது கொடி பீன்ஸுங்களா? கொடி பீன்ஸ். அடுத்து வேற என்ன போட்டிருக்கீங்க? வேற கனவு வெண்டரை போட்டிருக்கு. வேற என்ன இது காலிஃப்ளவர் செடி மாதிரி இருக்கு? காலிஃப்ளவர் இருக்கு, முட்டைகோஸ் இருக்கு, கத்திரி இருக்கு, சேமல் போட்டிருக்கிறேன். ஒரு மணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை வரிசையில இருக்கு. பொன்னாங்கண்ணி கீரைங்களா? வரிசையில கீரை. ஓகே ஓகே ஓகே. பரவாயில்ல.
உங்களுக்கு தேவையானதை இங்கேயே ஆமாமா. விளைய வச்சுக்கிறீங்க. விளைய வச்சுக்கிறோம். சரி, சரி. வெறுமனே சேம்பல் போட்டிருக்கிறோம். ஆ. மணத்தக்காளி கீரையெல்லாம் கூட இருக்குதாட்டுங்குது. மணத்தக்காளி கீரை இருக்கு. எல்லா காடு பூரா இருக்கு மணத்தக்காளி கீரை. அது காய் குழம்பு வைக்கிற காய். இந்த அதுங்களா? பழம் பழமா இருங்க. இருக்கு. இது குழம்பு வைக்கலாமா? குழம்பிக்கலாம். என்ன எப்படி தக்காளி குழம்பு வைப்பீங்க? தக்காளி தோலை உரிச்சிட்டு விதைய இருக்கு, விதைய எடுத்துட்டு குழம்பு வைக்கும். இதெல்லாம் இருக்கு, குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கு. அப்படிங்களா? பழமா இருக்கும். இதெல்லாம் நாங்க சாப்பிட்டதே இல்ல. நல்லா சாப்பிடலாம். தக்காளியோட இது சாப்பிடலாம். அப்படியா? காய் பேர் என்ன பேர் சொன்னீங்க? இது வந்து தமட்டாங்காய். 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 பாருங்க, இதான் தமட்டாங்காய்ங்களா? தக்காளி மாதிரி சமைச்சு சாப்பிடலாங்களா? தக்காளி சட்னி மாதிரி. ஆமா. அது பச்சையாவும் சாப்பிடலாங்களா? பச்சை குழம்பு வச்சுதான். பட்டர் போட்டு இருக்கு பாத்துங்க. கம்பளா இருக்கு. கமலா ஆரஞ்சுங்களா? கம்பளா இருக்கு, ஆரஞ்சு எல்லாம் இருக்கு. பட்டர் போட்டு காய் பாருங்க, எல்லாமே தூங்கிட்டு இருக்கும். பாருங்க அப்படியே பட்டர் ஃப்ரூட்டுங்களா? பட்டர் ஃப்ரூட் இப்பதான் எல்லாம் பிஞ்சு பிஞ்சா வந்துட்டு பிஞ்சு வந்திருக்கு. மருந்து அடிக்கணும், மருந்து அடிச்சா தான் காய் சீக்கிரம் ஊறும். அதனாலதான் நீ மருந்து அடிக்கிறதுக்கு. அவ்வளவு அந்த மாதிரி பட்டர் போட்டு இருக்கு. அடுத்து மிளகு காடு பூரா மிளகு இருக்கு. மிளகு இருக்குங்களா? மிளகு தண்ணியில பூ எடுக்கும். கமலா ஆரஞ்சு இப்ப எல்லாமே பிஞ்சியா இருக்கு. எல்லாம் பிஞ்சா இருக்கு. மருந்து அடிச்சுதான் காய் பெருசா இருக்கும். மருந்து அடிக்கல, அதனால பிஞ்சா இருக்கு. வாழைக்காய் கூட. இது என்ன வாழை வச்சிருக்கீங்க? இது வந்து ஆட்டு கொம்பு வாழை. அது ஆட்டு கொம்பு வாழை. ஆட்டு கொம்பு வாழை. ஆமா. ஓகே. அடுத்து அத்தி மரம் இருக்கு. அத்தி மரங்களா? காய் இருக்குங்களா? காய் இல்ல, எல்லாம் காய் விடாம எல்லாம் விட்டு ஆட்டு தலை கட்டுறேன். இங்க மரம் இருக்கு. அந்த ஆட்டு பற்றிட்டு மரம் இருக்கு. மரம் மட்டும் இருக்கு, ஆனா அத்தி காய் மட்டும் காய் விட்டுச்சு. அது மரக்காய போய் எல்லாம் காய் வெட்டி எடுத்துட்டு தண்ணி ஊத்தணுமா, தண்ணி ஊத்தாம விட்டதா நல்லா காய் விட மாட்டிருக்கு. அதனால தலையை வெட்டி ஆட்டு தான் கட்டிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அந்த கிளை நல்லா கவர் ஆகும் பாருங்க. பட்டு பாருங்க, நல்லா கொத்து கொத்தா இருக்கு பாருங்க. மருந்து காய் நான் ஊறி இருக்கும். மருந்து அடிக்கணும், மருந்து அடிக்கணும். இதை வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருங்களா? சேல்ஸுக்கு கொடுத்துருவோம். சரி. நல்ல அழகா இருக்கு பட்டர் ஃப்ரூட். நல்லா அழகா இருக்கு. இது ஒரே மரங்களா பட்டர் ஃப்ரூட்? இந்த மரம் இருக்கு. அங்க இருக்குங்களா? அதுல காய் இருக்குங்களா? அதுல காய் இருக்கு. இந்த எடுத்துங்க. சரி. அடுத்து கிணறு கீழே இருக்கு. அது கிணறுங்களா? கிணறு. ஆஹா, கிணறு இப்பேற்பட்ட கிணறு நான் பார்த்தது இல்லையே. இததான் நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு சருகு கூட தண்ணி கொஞ்சம் கலரா இருக்கு. நல்லா பாத்திரம் வளர்க்கறதுக்கு எடுத்துக்குவேன். ஆனா மழை பெய்ய தண்ணி எழுதுற அப்ப குடிக்கிறதுக்கு எடுத்துக்குவோம். பரவாயில்லையே. அது பார்க்கவே பயமா இருக்குது. இருங்க, செருப்பு கழட்டிட்டு வரேன். கட்டை போட்டு வச்சிருக்கீங்க. அங்க இருந்து வர்றதுக்கு அந்த புள்ள வராது. பயமாக்காது. அந்த புள்ள வராது. வரதுனால நான் கேம்ப் போட்டிருப்பேன். தண்ணி கம்மியா தான் இருக்கு. மழை வந்தா தண்ணி சல்லுன்னு மேல ஏறும். சரி சரி. தண்ணி கிளியரா தெரியல. அது வெயில் இல்லைங்களா? வெயில் இல்லாதனால கொஞ்சம் இதா தெரியுது. தண்ணி ஆனா இவங்க கூட குடும்பத்துக்கு தேவையான தண்ணி இதுல இருக்குதுங்க. லைட்டா தெரியும்னு நினைக்கிறேன் வெளிச்சத்துல. பாருங்க, இது வந்து இவங்க இதுலதான் தண்ணி எடுப்பாங்களா? இங்கதான் எடுப்போம். எங்க எடுத்துக்காட்டுங்க. தண்ணியாவா? ஓ, இதுதான் குடம். நடுவுல ஆணி வச்சிருக்கீங்க. பக்கெட் வச்சிருப்போம். பக்கெட்ல குடமா தண்ணி சல்லுல
நடுவுல ஒரு கட்டை அது விழுந்திருக்குங்களாட்டுங்க. எடுக்கணும், அந்த கட்டையை எடுக்கணும், எடுக்க விட்டுட்டேன். ம். ம். தண்ணி பாருங்க நல்லா இருக்குது. சருபுல தான் தண்ணி மழை கலர் தண்ணி இருக்கு. மழை தண்ணின்றனால. தண்ணி லேஸ் ஆ. தண்ணி ஊறும். ஆ. சருபுல தான் தண்ணி கலரா இருக்கு. இல்ல தண்ணி அப்படிங்களா? சரு விழுந்துச்சு எடுக்காம விட்டேன். ஆ, ஆ. சருபுல தண்ணி கலர் மாறிக்கிச்சு. சரி, இல்ல சரி. தண்ணி நல்லா சரியா நல்லா இருக்கும் தண்ணி. அதான் தண்ணி அத ஊத்துதாட்டுங்குதே. ஊத்து. சைடுல வரும் அதுல. சைடுல ஊத்தி இறங்குது. சைடுல தண்ணி கீழ இறங்கும். பரவாயில்லைங்களே! ம். உங்களுக்கு நான் தெரியுதா இல்லையா எனக்கு தெரியலைங்க. ஆனா கிணத்துல வந்து அந்த ஊத்து வந்து அது பாரு இறங்குறது நல்லா தெரியுது எங்களுக்கு. நல்லா தெரியும் பாருங்க அதுல. ம். ஊத்து அது. இருங்க முயற்சி பண்றேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? அதோ லைட்டா தண்ணி மேலேருந்து கீழ அப்படி இதாவுது. கல்லுல இருந்து தண்ணி வருது கிணத்துக்கு வருது. இது இந்த குடத்துல இருக்கிற தண்ணி லீக் ஆகி அதுல ஊத்துதா? சைடுல இது ஊத்துது. தண்ணி சைடுல அந்த தண்ணி ஊத்துறதுனால அந்த தெரியல. தண்ணி ஊத்துது பாருங்க. இது தெறிக்குது அப்படியே. இப்ப பாரு. அதோ தெரியுது பாருங்க. பரவால்ல. உங்களுக்கு ஆனா தண்ணி பிரச்சனை இருக்காது. தண்ணி பிரச்சனை இல்ல. தண்ணி சரி வாங்க நம்ம இவங்க வீட்டுக்குள்ள போயி என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லைட் இல்லையாங்கப்பா? லைட் இல்ல. இல்ல அங்க சோலார் லைட் ஒண்ணு வச்சுக்கிறேன். இங்க சோலார் லைட்டா? எங்க காட்டுங்க. இங்க வச்சுக்கிறேன். இது ஆட்டுக்கு சாப்பாடுங்களா? ஆட்டுக்கு. ஆனா உங்களுக்கு சமைக்கிறதா இருந்தாலும் இங்கதான் சமைப்பீங்க? இங்கதான் சமைப்பேன். ஓகே, ஓகே. ஆனா குமிஞ்சிதான்பா போற மாதிரி இருக்கு. சோலார் லைட்டுங்களா இது? சோலார் லைட். இது ஆடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆடெல்லாம் இங்கதான் படுத்துக்குவோம். அப்படிங்களா? நாங்க ஓ, படுத்துக்குவோம். நீங்க வந்து அதுல ஸ்டே பண்ணிக்கோங்க. இதுல ஆடு இருக்குங்களா? இதுல ஆடு படுத்துக்கு. ஆடு பட்டி இங்க இருக்குல்ல. இதுல நீங்க, இதுல ஆடு. ஆனா ஆட்டுக்கு ரொம்ப பெரிய ரூம் மாதிரி இருக்கு. உங்களுக்கு ரொம்ப குட்டி ரூம் மாதிரி இருக்கு. இங்க இருக்கு பட்டி. சமைக்கிறது இதுதாங்க அவங்களுடைய ஆடுங்க. எல்லாம் ஓடுது நம்மள கண்டு. அவ்வளோ பயம் நம்மள கண்டாலே. இதுவும் செட்டு, இதுவும் செட்டு. ஆட்டுக்கு. ஓ, இதுல ஆளா இருக்கா? இது இருக்கு. ஆல்ரெடி ஆள் இருக்கும். வீடு இது அப்படியே பட்டி. சரி, சரி. இந்த பக்கம் ஃப்ரீயா இருக்கிறது. ஃப்ரீ. ஆடு இப்ப தலை கட்டும்ல, தலை தின்னுக்கிட்டு இங்க தின்னுக்கிட்டு படுத்துக்கோ அப்படியே. ஆட்டு எருவு. அழகா இருக்குதுங்க. ஜோர்னே இருக்குதுங்க நம்மள பார்த்து. ஆட்டுக்குட்டிங்க. ஆட்டுக்குட்டியை நம்ம பார்த்தாலே விட மாட்டோம். அழகா தூக்கிடுவோம். தூக்கி விடுறதா இல்ல. போகாது, எல்லாம் வந்துரும். ஆள் இருந்தா மட்டும்தான் இருக்கும். ஆள் இருந்தா மட்டும்தான் வெளியில நிக்கும். இல்லன்னா உள்ள போயிருங்களா? பரவாயில்லையே, நல்ல விவரமான ஆடுங்களா இருக்குதுங்க. நம்மள ஒரு ஆள் நோட்ட விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்களா? சூப்பரா இருக்குது உங்க லைஃப். பரவாயில்ல. அதாவது அமைதியான ஒரு சூழ்நிலையா இருக்குது. எதனால அங்க ஊர்ல இருந்து காட்டுல வந்து வீட கட்டி இருக்கீங்க? ஏன்னா ஆடு வளர்த்தணும்னு ஆசைப்பட்டோம். அதனால ஆடு வளர்த்தனா ஊர்ல வளர்த்த முடியாது. அதனால காட்டுல பட்டி கிணறு வெட்டிக்கிட்டு இங்க வந்து தங்கிட்டேங்க. இங்கே தங்கிட்டோம். பண்ணி வளர்த்தனேன், ஆடு வளர்த்தனேன். இப்ப வந்து பண்ணியை கொடுத்துட்டு ஆடு மட்டும் வச்சுக்கிறேன். அப்படிங்களா? எத்தனை பண்ணி பக்கமா வளர்த்திருந்தேங்க? ஒரு 6 பண்ணி பக்கத்துல செட்டு போட்டு பண்ணி வளர்த்திருந்தேன். அப்படிங்களா? அப்புறம் ஆட்டுக்கும் பண்ணி சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு பண்ணியை நிப்பாட்டிட்டு இப்ப வந்து ஆடை மட்டும் வச்சிருக்கேன். மாடும் வச்சேன். பால் மாடு வச்சிருந்து மாடு வச்சிருந்தேன். ஒரு 5-6 மாடு வச்சிருந்தேன். சமாளிக்க முடியாது. நல்லா மாடம் கொடுத்துட்டு பண்ணியும் கொடுத்துட்டு இப்ப ஆடு மட்டும் வச்சிருக்கு. ஆடு மட்டும் வச்சிருக்கீங்க. கோழி வளர்த்தனா கோழி இல்லாதனாலதான் கோழி வளர்த்தல. காடு புறா கிளஞ்சு எல்லாம் ஜருவாகி போகுது. எல்லாம் கோழி வளர்த்தல.
ஆனா கோழி வளர்த்தனா காஃபி செடிக்கெல்லாம் நல்லா உரமா கிடைச்சிருக்கும்ல? இல்ல இலை புந்துதே. இலை கிளச்சல் கீரை இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அதனாலதான் கோழி ஆகாதுன்ட்டு அதனாலதான் கோழி வேண்டாம்னு விட்டது. சரி, சரி, சரி. கோழி வேணா முடிவு பண்ணிட்டேன். நாங்களுமே அப்படிதான். இப்ப எப்படி வளர்த்தலாம்னு பார்த்தா, கோழியெல்லாம் அதே இப்படிதான் ஒரு தூண்டடிச்சு கீரை செடி கூட விட அதனாலதான் வந்து மாட்டேங்குது நாங்க வந்து அப்படின்றனால ஒரு வளர்த்தல. பட்டி அடிக்கலான்ட்டு இருக்கோம். பட்டி அடிச்சு வளர்த்தலாம். ஆ, அதனாலதான் சரி கோழி வேணாம்னு சொல்லிட்டு தான் இப்ப ஆடு மட்டும் வச்சுக்கிறோம். ஆடை மட்டும் வச்சுக்கிட்டுங்க. ம். சரி, சரி. இது மழைக்காலத்துல எல்லாம் மழை ஒழுகாதுங்களா? இது அதிக மழை பெஞ்சா ஒழுகும். ஆ, அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்குது. அப்படியா? அடுத்ததுல தகரத்தை மாத்தணும், அவ்வளவுதான். பச்சை ரெடி பண்ணிட்டு மாத்தணும். இது உங்க குழந்தைங்களாட்டம் உங்களையே சுத்தி சுத்தி வருதுங்களாட்டுங்குது. ஆமா, குழந்தைங்க பிள்ளைங்க மாதிரி தான் இதெல்லாம். ஆ, பிள்ளைங்க மாதிரி தான். சரி, சரி. இது ஏன் சாரி கடிக்குது, கையெல்லாம் கடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த குட்டி? பாலுக்கு பாலுக்குங்களா? ஆமா. ஆ, என்னாச்சு? பாலுக்கு இது தாய்ப்பால் கம்மியானால பால் வந்து பாக்கெட் பால் ஊத்துவோம். ஆ, அதை வாங்கிட்டு சுட வச்சு 3 குட்டிக்கு ஊத்துவோம். பால் பத்தாததுனால அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து பால் பாக்கெட்டு வாங்கி பால் கொடுக்குறீங்க. பாக்கெட் வாங்கி அதை சுட வச்சு கொடுப்போம். அதனால தான் இதுக்கு வந்து பால் பவுடரு, பால் இது எல்லாமே வாங்கி இதுக்கு ஊத்துறங்க. ஆமா, தாய்ப்பால் கம்மியாதனால பால் பவுடர் வாங்கி ஊத்துவோம். சரி, சரி. வாரத்துக்கு 1 கிலோ ஆயிருது. இப்போதைக்கு இது 3 குட்டி தான் இருக்குங்களா? இது உள்ள குட்டி இருக்கு. உள்ள இருக்குதுங்களா? அங்க போயிடுச்சு. சின்ன சின்ன இதே மாதிரி பச்சை இதோட குட்டியா? கொஞ்சம் பெரிய குட்டியா அது அங்க இருக்கு. அவனும் பால் தான் குடிப்பான். ஆ, இன்னும் 2 குட்டி இருக்கு. இவங்க அம்மாவும் பால் தான் குடிப்பா. இவங்க அம்மாவும் பாட்டில் கஞ்சி தான் குடிக்கும். பாட்டில் கொஞ்சம். அது பால் அவங்க கஞ்சி தான் அம்மா ஊத்தணும். 3 குட்டி போட்டிருந்ததா, ஆ, போன டைம் ஆடியில குடுத்துட்டோம். ஆ, அதனால வந்து இவங்க அம்மாவும் இன்னமும் அந்த தானாவே பாத்திரத்துல குடிக்கிறது இல்ல, பாட்டில் தான் குடிக்குது. பாட்டில் கொடுத்தாதான் குடிக்குதுங்களா? ம். அது என்ன ஒரு அதிசயம். அவங்க அம்மா இவங்க அம்மா அப்படித்தான் குடிப்பா. ஆ, மீதி எல்லாமே பாட்டில் ஊத்தி தான் வளர்க்குறோம் குட்டிகள் எல்லாம் எல்லாமே. பாருங்க இந்த பெரிய ஆடு தான் வந்து இன்னும் குட்டிங்க மாதிரி சரியா குடிக்குது. குட்டி போட்டு 3 குட்டி போட்டுக்குதுங்களா? அதோட இங்க குட்டி பாருங்க. வந்து அது குட்டி வந்து அவங்க அம்மாட்ட பால் குடிக்குதுங்க. ஆடு தாய் வந்து வந்து கஞ்சி குடிக்குது இவங்க கிட்ட. செம்ம காமெடியா இருக்குதுங்க. பாத்திரத்திலே குடிக்கிறது இல்ல, இப்படி இதை ஊத்துனா மட்டும்தான் குடிக்கும். அதே மாதிரி இவங்க பிள்ளை வந்து குடிக்கிறது இல்ல, ஆ, இவன் மட்டும் குடிக்குவா. அப்பல இருந்தே குட்டியில இருந்தே இந்த மாதிரி தான். ம். அவ்வளவுதான் குடிச்சிருச்சு. அவ்வளவுதான் குடிச்சிருச்சு. ஒரு குட்டி பாலும் ஒரு குட்டி கஞ்சி. கஞ்சி தான் ஊத்துவோம். பால் புண்ணாக்கு தண்ணியை ஊற வச்சு புண்ணாக்கு தவிடு புண்ணாக்கு ரெண்டுமே தவிடு கலந்து எல்லாம் கலந்து எல்லாத்துக்கும் வைப்போம். இதுக்காகவே தனியா வச்சிருக்கீங்க? அவங்க தனியாக ஊற வச்சிருக்கோம். அவ்வளவுதான்டா. அப்புறமா ஊத்தி விடுறோம். சாப்பிட்டோம். அவ்வளவு பாருங்க நம்ம கிட்டே வந்து எல்லாம் செட் ஆகுதுங்க. ரொம்ப உனக்குடா உனக்கு அப்புறமா எல்லா குட்டிங்களும் அவங்க பிள்ளைங்க மாதிரி எல்லாம் வளர்த்துறாங்க. பரவாயில்லைங்க. இந்த மாதிரி லைஃப் எல்லாம் எல்லாருக்கும் அமையாதுங்க. இவங்களுக்கு ஆனா அமைஞ்சிருக்குது. சூப்பரா வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க. ஒரு அமைதியான இடம். இவளும் குடிப்பா. அப்படிங்களா? எல்லாம் பாட்டில் அது எத்தனை மாசம் குட்டி, இது எத்தனை மாசம் ஆடு? கார்த்திகை வந்தா 1 வருஷம் ஆக போகுது. வெள்ளாடுங்களா? இவ வந்து வருஷம் 1.5 வயசு ஆகுது. இதுக்கு 1.5 வயசு ஆகுதுங்களா? ஆனா இன்னும் குட்டிட்டப்பா. இதோட அக்காவும் 2 அக்காவும் பாத்திரத்துல குடிக்கும். இது வந்து பிறந்ததுல இருந்து 3 குட்டி உங்க அம்மா 3 குட்டி போட்டதா, அதனால வந்து அது 2ம் பால் இருக்கும். இதுக்கு பால் இல்லாதனால அது இந்த மாதிரி பாட்டில்ல தான் அதுக்கு பால் போடும். பாலே குட்டி போல்ட்டப்பா. அது அந்த மறக்க மாட்டேங்குது. அது மறக்க மாட்டேங்குது. மட்டும்தான் குடிக்குது. என்ன பண்றது, பிள்ளை மாதிரி வளர்த்திட்டோம். இது ஒண்ணு மட்டும்தான் உங்ககிட்ட செல்லம், ரொம்ப செல்லம். சரி, சரி. இப்படிதாங்க அவங்க செல்லமா பாருங்க சூப்பரா வளர்த்துறாங்க. ஆடு விலைக்கு எவ்வளவுக்குப்பா கொடுப்பீங்க? விலைக்கு 15,000, 15, 16, 12 இப்படிதான் கொடுப்போம். அப்படிங்களா?
எத்தனை கிலோ வரைக்கும் வெயிட் வரும்? இது மொத்தத்துல நல்லா வளர்த்தனா 20 கிலோவுக்கு மேல ஏறாது. 20 கிலோவுக்கு மேல ஏறாதுங்களா? 20 கிலோவுக்கு மேல ஏறது. ஒவ்வொருத்தர் சொல்றாங்க 30 கிலோ 40 கிலோ வரைக்கும் வரும்ட்டு. அது ஆடு வேற ரகம். இது வந்து அது மேல ஏறாது. 20க்கு மேல இது என்ன ரகம்? இது என்ன ரகம்னு தெரியலையே. இது பல்லாட்டு ஜாதி சம்பந்தப்பட்டது. ஆனா இது 20 கிலோவுக்கு மேல ஏறது இல்ல. 20 கிலோ மேல ஏறது இல்லைங்களா? ஆமா. இது வெள்ளாடு கொடியாடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்களா? அது இல்ல. வெள்ளாடு கொடியாடு அது வேற. இவரு பல்லாட்டு ஜாதி இது. என்ன பயம்? நான் இருக்கிறதுனால அதுங்க எல்லாம் பயந்து என்ன பாத்துக்கிட்டே இருக்குதுங்க. அதனால அந்த பக்கம் நான் போய் வந்தாக்க பயம் அதனாலதான் பட்டிக்கு போறதான் பாக்குது. இப்ப அப்படின்ற ஒரு பயம். தூக்கிட்டு போயிருவாங்கன்ட்டு பட்டிக்கு அப்படிதான் கொடுத்தாலும் கடா குட்டியும் போகவே போகாது. கடிச்சிட்டே இருக்கும். கடிச்சு கூட வீட்டுக்கு வர்றதுக்கு பார்க்கும். ஆனா அந்த அளவுக்கு பயம் அதுக்கு. தூக்கி குடுத்துருவாங்கன்ட்டு. சரிப்பா, இங்க காடு வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. எவ்வளவு காடு இருக்குங்க? இன்னும் ஒரு 3/4 ஏக்கர் வரும். அவ்வளவுதான். 3/4 ஏக்கருங்களா? 3/4 ஏக்கர். ஃபுல்லாவே ஆனா காப்பி தோட்டங்களா? எல்லாம் காப்பி தோட்டம். காப்பி, கம்பளம், ஆரஞ்சு, மிளகு அவ்வளவுதான் இருக்கு. மிளகெல்லாம் சேல்ஸ் கிடைக்குங்களா? சேல்ஸுக்கு? ஆமா, சேல்ஸ் விற்கிறதா. விற்கிறதானா? ஆமா. சரி. கிலோ எவ்வளவுக்கு கொடுக்கலான்னு ஐடியால இருக்கீங்க? கிலோனா 600 700 அந்த ரேட் வந்தாதான் கொடுப்போம். அந்த ரேட்டுக்கு? ஆமா. சீசன்ல தான் கொடுப்பீங்க? சீசன்ல தான். என்ன ரேட் வருதோ அந்த ரேட் தான் கொடுப்போம். ஆடுங்களா உங்களுக்கு போதிய வருமானமா இருக்குங்களா? இப்போதே கஷ்டமா இருக்கு. கஷ்டம்தான். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 30-40 தான் கிடைக்கும். 30-40? ஆமா. உழைப்பே தான் போகும். நம்ம உழைப்பு கொடுத்து நாங்க கையில இருந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். வாரத்துக்கு 750 ரூபா செலவு பண்ணிருக்கோம் பாலுக்கு. இதுங்களுக்கா? ஆமா. வாரத்துக்கு 3 பாய் 1.5 பாய் 1.5 கிலோ ஆயிருது. அதனால வாரத்துக்கு 750 ரூபா பாலுக்கு 3 குட்டிக்கு பாலுக்கு ஆயிருது வாரத்துக்கு. இப்ப இத வளர்க்கறது லாபம்ன்றீங்களா நஷ்டம்ன்றீங்களா? சரிக்கான லாபம் தான். இருந்தாலும் இப்ப கையில இருந்தே செலவு பண்ணிட்டு இருக்கோம். கையில இருந்து 3 குட்டிக்கு பால் ஊத்தி விட்டு இருக்கோம். 1 குட்டி இருக்குது. அது விக்கிற வரைக்கும் கையில இருந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. சரிங்கப்பா, நீங்க நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க. சரி, ரொம்ப நன்றி. சரி, நாங்க வரோம். சரி.